This program is possible by the support and prayer of partners and well-wishers of Jesus Revives Ministries, Kovilpati. பிதாவாகிய தேவனாலும் குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 12வது மாதத்தில் உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இயேசுவின் நாமத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுடைய எல்லாவற்றிற்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் 11 மாதங்கள் நடத்தி வந்தார். 12வது மாதத்தை காண அவரே நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த 12வது மாதத்தில் நமக்கு தேவன் தருகிற வார்த்தை நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31வது வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த மாதத்துல, இந்த கடைசி மாதத்துல கர்த்தர் நமக்கு தருகிற பிரதானமான வாக்குத்தத்த வார்த்தை ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த புதிய மாதத்துல உங்களுக்கான ஜெயத்தை பரலோகம் உங்களுக்கு தரும். இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் உங்கள் இருதயத்தை பலப்படுத்துவாராக. 11 மாதங்கள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஜெயம், அந்த மாற்றம், அந்த விடுதலை இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாக்குத்தத்தங்களினால் நம்மை சந்தோஷப்படுத்துகிறவர் அல்ல தேவன். வாக்குத்தத்தங்களை கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறவர் தான் தேவன். அப்படிதான் வேதத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதனால ஜனங்களை சந்தோஷப்படுத்தி உணர்ச்சி வசப்படுத்தி அதை செய்யாம போகிறவர் அல்ல. அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆபிரகாம பாருங்க, ஆபிரகாம் ஒரு பிள்ளைக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அப்போ வாக்குத்தத்தம் என்பது நாம் செய்து கொண்டிருக்கிற ஜெபங்களுக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற பலன், தேவனிடத்திலிருந்து வருகிற செய்தி, தேவனிடத்திலிருந்து வருகிற பதில், அதுதான் வாக்குத்தத்தம். அப்போ இந்த மாதத்துல கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார்னா, இந்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் உங்கள் வாழ்க்கைகளை கிரியை செய்ய போகிறார் என்று அர்த்தம். தேவ சமூகத்தில் ஜெபித்த பொழுது இந்த வார்த்தையைத்தான் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுக்கும்படி என் ஆவியில என்னை துரிதப்படுத்தினார். ஜெயமோ கர்த்தரால் வரும். கவலைப்படாதீங்க. இந்த புதிய மாதத்துல நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த விடுதலைய, அந்த மாற்றத்தை, அந்த சுகத்தை, அந்த ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். வேதத்துல 2 நபர்களை, 2 காரியங்களை உங்களுக்கு காண்பித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எப்படி ஜெயம் கர்த்தரால் வரும்? 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 21ஆம் வசனம் 22வது வசனம். பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவம் உள்ள துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னதாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். யோசபாத்துக்கு விரோதமாய், அவன் தேசத்துக்கு, அவன் ஜனங்களுக்கு விரோதமாய் 3 மலை தேசத்தார் யுத்தம் பண்ண எழும்பி வரும் பொழுது கர்த்தர் யோசபாத்தோடு கூட கர்த்தர் சொன்னார், நீ யுத்தம் பண்ண வேண்டியவங்க எல்லாம் பின்னாடி நிறுத்திட்டு கர்த்தரை துதிக்கிற துதியை உடையவர்களை முன்பதாக நிறுத்து. அப்ப பாருங்க, யோசபாத் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதன்படியே செய்ததுனால அன்னைக்கு யோசபாத்துக்கு விரோதமாக எழும்பி வந்த 3 மலை தேசத்தார கர்த்தர் சிதறடித்து போக பண்ணினார். கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தந்தார். இப்ப பாருங்க, இந்த ஜெயத்தை, இந்த விடுதலைய அவர்கள் தன் பலத்தினாலேயோ, தன் ஞானத்தினாலேயோ, தன் அறிவினாலேயோ, தன் படைபலத்தினாலேயோ சம்பாதிக்கல. அன்னைக்கு அவர்களுக்கு உண்டான ஜெயம் தேவனால் அவர்களுக்கு வந்த ஜெயம். தேவனால் அவர்களுக்கு வந்த ஜெயம். நீங்க அதே மாதிரிதான் மோசேயின் காலத்துல பார்க்கிறோம். யாத்திராகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறோம். அந்த அமலேக்கியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ணி வரும் பொழுது கர்த்தர் மோசேயை சொன்னார், உன் கையை உயர்த்தி கோலை பிடி. கையை உயர்த்தி கோலை உயர்த்தி மோசே அந்த மலை மேல் அமர்ந்திருந்த பொழுது ஸ்தோத்திரம், அந்த ரெவிதீமிலே இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்த அமலேக்கியரை கர்த்தர் முறியடித்து போக பண்ணினார். மோசே கரத்தை உயர்த்த உயர்த்த அமலேக்கியர்கள் விழுந்து போனார்கள். மோசே கரத்தை கீழே விடும் பொழுது இஸ்ரவேலர்கள் பின்னிட்டு திரும்பி வந்தார்கள். இப்ப நல்லா கவனிங்க,
ஜெயம் என்பது எப்பொழுது கர்த்தரால மட்டும்தான் வரும். நம்ம எவ்வளவு முயற்சினாலும் எடுக்கலாம், நம்ம எவ்வளவு பிரயாசப்படலாம், நம்ம எவ்வளவு தூரம்னாலும் உழைக்கலாம், ஆனால் ஒரு முடிவை, ஒரு மாற்றத்தை, ஒரு ஜெயத்தை கொடுக்க கர்த்தரால மட்டும்தான் முடியும். இந்த 11 மாதங்கள் இந்த வருஷத்துல நீங்க நிறைய முயற்சிகளை செஞ்சிருக்கலாம், நிறைய பிரயாசப்பட்டு இருக்கலாம். இந்த 12வது மாதத்துல தேவ கிரியைக்காக நீங்க காத்திருங்க. இத்தனை மாதங்கள் நீங்கள் பட்ட அந்த பிரயாசத்தினுடைய பலன் ஜெயமாய் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து சேரும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினால் உங்கள் இருதயத்தை பலப்படுத்தி நன்மையினால் இந்த மாதத்தில் உங்களை நடத்துவாராக. விசேஷமா இந்த மாதம் ஒரு பண்டிகை மாதமா இருக்கிறதுனால நீங்க எல்லாரும் அதற்காக ஆயத்தப்படுவீங்க. கர்த்தர் அதற்கேற்ற சமாதானத்தை உங்களுக்கு தருவாராக, அந்த தேவைகளை உங்களுக்கு சந்திப்பாராக. இந்த மாதம் உங்கள் வாழ்க்கைகளை ஜெயமான மாதமாய் மாறும் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாரும் இணைந்து ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த குமாரனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். இதோ இந்த 2024ஆம் ஆண்டு ஆண்டவர் நாங்கள் துவங்கினோம். 11 மாதங்கள் எங்களை ஜெயமாய் நடத்தி வந்தீர். இந்த 12வது மாதத்துல கர்த்தர்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையோடும் உம்முடைய பிரசன்னத்தோடும் ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையோடும் உம்முடைய ஆறுதல்களோடு இந்த மாதத்தை துவங்குகிறோம். கர்த்தாவே, இந்த மாதத்துல நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாய் இருப்பீராக, கேடகமாய் இருப்பீராக, பலனாய் இருப்பீராக, நம்பிக்கையாய் இருப்பீராக, துருகமாய் இருப்பீராக. குடும்பங்களை ஆசீர்வதியும். வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு வேலை செய்ய நல்ல பலனை தாரும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய ஜனத்தோடு கூட உம்முடைய பாதுகாப்பு இருப்பதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல ஆண்டவரே 40 ஆண்டுகள் வழி நடந்து போகும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு முன்பதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய மகிமையின் மேகம் எழும்பி போனது போல் இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக உம்முடைய மேகம் எழும்பி போவதாக நீர் எப்படி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரை காத்துக்கொள்ளும். நீர் கொடுத்த அந்த வார்த்தையின்படியே நல்ல ஜெயம், நல்ல மாற்றம், நல்ல விடுதலை உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். எந்தெந்த காரியத்தில் ஜெயம் உண்டாக வேண்டும் என்று உடைய பிள்ளைகள் இத்தனை மாதங்கள் காத்து கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த காரியத்தில் ஒரு பெரிய விடுதலை, மாற்றத்தை, ஜெயத்தை கர்த்தர் தருவீராக. விசேஷமாய் இந்த மாதத்தினுடைய பிறப்பின் நற்செய்தி நாங்கள் நினைவு கூறவும், அந்த பண்டிகைகளை ஆசரிக்கவும் கர்த்தர்களுக்கு கிருபை தருவீராக. அதற்கான சந்தோஷங்கள், அதற்கான ஆயத்த பணிகள், அதற்கான தேவைகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு சம்பூர்ணமாய் உண்டாவதாக. நீரப்படி செய்யும். ஜெயமாய் நடத்தும். வல்ல கருத்துக்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பரிசுத்த ஆவியின் பூரணமான ஆளுகை, குமாரனுடைய விருப்பம், பிதாவின் சித்தம், பரலோக திட்டங்கள் நிறைவேற எங்களை, எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரங்களை ஒப்பு கொடுத்து இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். கர்த்தரால் மட்டும் ஜெயம் வரும். இந்த மாதத்தில் பெரிய ஜெயத்தை நீங்கள் காண்பீர்கள். God bless you. God bless you.